இந்தியாவுக்கு கிளம்புறோம். ஒரு 1 மந்த் ஜஸ்ட் மிஸ். வேலை உள்ள வந்தானே கதவு க்ளோஸ் ஆகுது. மக்களே, இதுதான் எங்களுக்கு அவங்க கொடுத்த மீல். என்னடா அப்படி பாக்குற? ஸோ எங்கள் ட்ராவல் எப்படி இருக்குன்றதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் மக்களே, வணக்கம். என்னடா நடராத்திரி விளாக் பண்ணுறானேன்னு பார்த்தீங்களா? நடராத்திரிலாம் இல்லை, இது காலைல 6:30 மணி. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, நான் 5 மணிக்கு எழுந்துட்டேன். என்னன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு கிளம்புறோம். ஒரு 1 மந்த்து வெக்கேஷன். கேட்குறப்ப ஜாலியாக போகிற மாதிரி இருக்கா? ஆண்டவன் அவ்வளோ ஜாலியாக விட்டுற மாட்டான். அதுக்கு தான் அந்த கூடயே ஒருத்தனை அனுப்பி வச்சுருக்கான். ஆயிடுச்சுல்ல, எழுந்தோடனே லிஸ்ட்டு போட்டான். அப்பா எனக்கு இது வேணும்ப்பா, அது வேணும்ப்பா. ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வர்றப்போ பேக்கெல்லாம் ஃபுல்லாகி பார்த்துருப்பீங்க. ஊருக்கு போகிறப்ப பேக் ஃபுல்லாகி பார்த்துருக்கீங்களா? மொத்தம் 4, 2, 6 ட்ராலி ஃபுல்லு. இப்போ இவனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் கார் வேறு எடுக்கலை. அதெல்லாம் வெயிட்டு கம்மியாக தானே இருக்கும், நம்ம நேராக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு ட்ராலியை உள்ளே போட்டிருக்கு. எப்படி தள்ளிட்டு போக போகிறோன்னு தெரில. காலையில் எழுந்ததுமே யாராவது பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. கிச்சனில் வந்து உட்காந்துருக்கிறத பார்த்தீங்களா? சரிப்பா, இந்த பாரு, உனக்கு ஆப்பிள் வெட்டிட்டேன்ப்பா. ரெட் ஆப்பிள், கிரீன் ஆப்பிள், உனக்கு எது வேணும் எடுத்துக்கோ. எது வேணும்? ரெட் ஆப்பிளா? ஏய், ஒன்றா சாப்பிட்றா. அடுத்து 2 நாள் இருக்கு. ஒரு 25 ஹவர்ஸ் ட்ராவலு. அதில் என்னென்னலாம் பண்ண போகிறானோ. அதனால் இவனுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். காலைல 5 மணிக்கே எழுப்பி அரை தூக்கத்தில் உட்கார வச்சுருக்கேன். ஃப்ளைட்டில் என்ன பண்ணுவேன்? கம்முன்னு தூங்குவேன். அப்பா என்ன சொல்லியிருக்கேன்? அப்பா தூங்குன்னு சொன்னால் தூங்கணும், எந்திரிச்சுக்கோன்னு சொன்னால் எந்திரிச்சுக்கணுமா? இது தூங்கு. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இது எந்திரிச்சுக்கோ. வெரி குட். இது அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ இங்கேருந்து இப்போ பேசன் ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிக்க போகிறோம். ஏர் இண்டியாவில் போகிறோம். டைரெக்டாக டெல்லி, அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னை. ஸோ எங்கள் ட்ராவல் எப்படி இருக்குன்றதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக ஓடி வந்து யூனியன் பேசிட்டு முடிச்சிட்டோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. வேலை உள்ளே வந்தோடனே கதவு க்ளோஸ் ஆகுது. யூனியன் பேசன் ட்ரெயினில் வந்துட்டு லக்கேஜஸ் வைக்கிறதுக்குன்னு கீழே மேலே ஸ்டோரேஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. புறமா வச்சுட்டு நாங்கள் இங்கே உட்காந்துட்டோம். இதுக்கு முன்னாடி 1 டைம் வந்திருக்கேன், பட் ஏர்போர்ட்டுக்கு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நமக்கு கார் இருந்துச்சுனாலுமே இத்தனை ட்ராலிஸ் அடிக்கிட்டு போகிறது ஒரு தலைவலி தான். திரும்ப கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வேறு வரணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். போகிறப்போ பெருசாக வெயிட் இல்லை அப்படின்னா யூபி எக்ஸ்பிரஸ் ஒரு நல்ல வழி தான். யூபி எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறான் பாருங்கள். ஜாலியா? சரி, நமக்கு ஃப்ளைட் வேணாம், பஸ்ல போயிடுவோமா? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஃப்ளைட்ல தான் போகணுமா? ஆக்சுவலாக நாங்கள் 11:15 ஃப்ளைட்டுக்கு 8:15க்கே வந்துட்டோம். 3 hours பிஃபோர். இங்கே செக்கினுக்கு எவ்வளோ லைன் நிற்கிது பாருங்கள். என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு? என்ன வேதா, செக்கினுக்கும் நமக்குமே ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல். விது, ஃப்ளைட் வந்துருச்சா? போ, முன்னாடி போ. Yeah, that's the flight. Say hi. Hi. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 1
ஒரு வழியாக ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இது வரைக்கும் சிக்கனுக்கு இவ்வளோ லேட் ஆனதே இல்லை. மோர் தென் 1 hour ஆகிடுச்சு. ஏர்போர்ட் லான்ச் போய் நல்லா சாப்பிட்டு வரலான்ற பிளானில் வந்தோம். பட்டு போர்டிங் டைம் தான் உள்ளே வந்ததுனால நான் மட்டும் போயிட்டு லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு பாக்ஸில் சும்மா ஒரு பொட்டேட்டோ வெஜ்ஜஸும் கோல்ஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அதை சாப்பிட்டுட்டு தான் தெம்பாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் 22 மணி நேரத்தில் என்ன ஆக போகிறோம்னு எங்களுக்கு தெரியல. ரிமோட் எடுத்து யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்க? மொத்த ஃப்ளைட்லேயும் எல்லா டிவி டிஸ்பிளேயும் வேலை செய்யுது. இங்கே 2 பேரும் டிவி டிஸ்பிளே மட்டும்தான் வேலை செய்யலாம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? போய் இப்படி போனா அப்படியே நேர கிளவுட் உள்ள போனா நம்மளோட ஃப்ளைட்டும் காணுமா போயிடும். எப்படிமா போகுது? சொருன்னு போயிடும் சார். மக்களே, இதுதான் எங்களுக்கு அவங்க கொடுத்த மீல். ஒன்று வந்துட்டு சிக்கன் கறி வித் ரைஸ், அதில் சுண்டலும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் சிக்கன் கறி சூப்பராக இருந்துச்சு, சுண்டல் கொஞ்சம் சுமார். அது போக ஒயிட் சுண்டல், இது என்னன்னு தெரில, பார்க்குறதுக்கு ஏதோ ஸ்வீட் மாதிரி இருக்குது. ஒரு பன்னுக்குள்ளே வைக்கிறதுக்கு பட்டரு, அப்புறம் க்ரீம். செகண்ட் ஆப்ஷன் நான்வெஜ்ஜில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கான்டினென்டல். ஸோ சிக்கன் பொட்டேட்டோலாம் போட்டு ஒரு சாஸ், அந்த சாஸ் சூப்பராக இருக்குது. இன்னொன்று இது என்னன்னு தெரியல, கத்திரிக்காய் மாதிரி இருக்குது, அது அவ்வளோ சிறப்பாக இல்லை. இந்த மெயின் பாக்ஸை தவிர மீதி எல்லாமே சேம் தான். ஃபஸ்ட்டு மீல் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. A few hours later. என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? விதிரனுக்குன்னு ஒரு பெட்டு ஒன்று வாங்கினோம், இன்ஃப்ளேட்டபிள் பெட்டு. அதை வந்து நீங்கள் போட்டதும் ஐயா நல்ல தூக்கம். இப்போ வந்துட்டு ஒரு 7 hours ஆயிடுச்சு நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறி. இன்னும் ஒரு 7 hours to go. போதுண்டா. இப்போ மீல் வந்திருக்கு. இவனும் கரெக்டாக பசிக்குதுன்னா கரெக்ட் டைம் மீல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மீல் ஜீரா ரைஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் சில்லி, அதே சுண்டல் தான், ப்ளஸ் ஒரு ப்ரௌனி, அதுக்கப்புறம் ஒரு பன்னு, அதுக்கான பட்டர் ஜாமு. ஒரு வெஜ்ஜு ட்ரை பண்ணுமே, வெஜ் வாங்கினோம், அதுக்கு பன்னீர் சில்லி கொடுத்துருக்காங்க. அதர் தேன் தட் மீதி எல்லாமே சேம் தான். ஹோம் பண்ணும் காமிச்சிட்டேன். ஓகே, நான் சாப்பிட்டு பார்க்கல ஆக்சுவலாக எப்படி இருக்குதா. A few moments later. இது நான் கடைசியாக தூங்கி ஒரு 5-6 hours ஆச்சா. ஸோ அவன் இப்போ திரும்ப தூங்கணும் அப்படின்னா படுறான்னா படுக்க மாட்டேன் அப்படின்ட்டா. எனக்கு பெட்டு வேணும் அப்படிங்கிறான். பெட்டு இல்லைன்னா தூங்க மாட்டியா? பெட்டு வேணுமா? பெட்டு இல்லைன்னா தூங்க மாட்டியா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. பெட் இன்ஃப்ளேட் பண்ணலாமா? இந்த பம்பு வச்சு தான் இன்ஃப்ளேட் பண்ணணும். இங்க வரா காத்து பண்ணார மாதிரி கரெக்டா பம்போட வராரு ஒருத்தர். நல்லா புஸ்குன்னு காற்று வருது. புடி, நீ தூங்கணும்னா நீ தான் பிடிக்கணும். முடிஞ்சுட்டா தூங்கலாமா? ஓகே, பத்துங்க. தலானிலாம் போட்டாச்சு, போடுங்க. கம்முன்னு தூங்கிடணும் டெல்லி வர்ற வரைக்கும். ஓகே, குட் நைட் சொல்லிடு. The next day. Many hours later. கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன ஜீவன் என்னும் கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் பரத்து பெரிய ஆளாயிட்டானே. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை.